ஒரு சிறிய கிராமத்தில் டாடா என்ற வயதான தச்சர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மரக்கட்டை மட்டும் இருந்தது. அந்த மரக்கட்டை அவருக்கு மிகவும் பிடித்தமானது. ஏனென்றால் அது அவருடைய தந்தையின் நினைவு. ஒரு நாள் கிராமத்துக்கு ராஜேஷ் என்ற பணக்கார வியாபாரி வந்தான். அவன் அந்த மரக்கட்டையை பார்த்து, டாடா, இதை எனக்கு விற்றுவிடு, நான் உனக்கு நல்ல பணம் தருகிறேன் என்றான். டாடா மறுத்துவிட்டார். இது என் தந்தையின் நினைவு, விற்க மாட்டேன் என்றார். ராஜேஷ் கோபப்பட்டு சென்று விட்டான். ஆனால் ரகசியமாக இரவில் வந்து அந்த மரக்கட்டையை திருடிச் சென்று விட்டான். மறுநாள் காலையில் டாடா பார்த்தபோது மரக்கட்டை இல்லை. அவர் மிகவும் வருத்தப்பட்டார். சில நாட்கள் கழித்து ராஜேஷ் மீண்டும் கிராமத்துக்கு வந்தான். அவன் ஒரு அழகான மரசாய்வு நாற்காலியை கொண்டு வந்திருந்தான். இதை பாருங்கள், உலகத்திலேயே அழகான நாற்காலி என்று பெருமையாக சொன்னான். டாடா அருகில் சென்று அந்த நாற்காலியை தொட்டு பார்த்தார். உடனே அவருக்கு தெரிந்துவிட்டது, அது அவருடைய மரக்கட்டையில்தான் செய்யப்பட்டிருந்தது. அவர் அமைதியாக சிரித்துவிட்டு, ராஜேஷ், இந்த நாற்காலி உண்மையில் அழகாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு குறை இருக்கிறது என்றார். ராஜேஷ் ஆச்சரியத்துடன், என்ன குறை என்று கேட்டான். டாடா மெதுவாக சொன்னார், இந்த நாற்காலியில் உட்கார்ந்தால் ஒருவனுக்கு நிம்மதி வராது. ஏனென்றால் இது திருடப்பட்ட மரத்தால் செய்யப்பட்டது. திருட்டு எப்போதும் மனதில் ஒரு கனமான சுமையை ஏற்படுத்தும். ராஜேஷ் முகம் வெளுத்து போனது. அவன் ஒன்றும் பேசாமல் அந்த நாற்காலியை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அன்றிரவு டாடா தன் வீட்டு வாசலில் அந்த மரக்கட்டையை மீண்டும் கண்டார். யாரோ திருப்பி வைத்திருந்தார்கள். அவர் மரக்கட்டையை தடவிக்கொண்டு புன்னகைத்தார். ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு அதன் விலையில் இல்லை, அது எவ்வாறு பெறப்பட்டது என்பதில்தான் இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்.